ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் அவனில் தம் பிரியாணி நான் எப்படி செய்வேங்கிற மெத்தடை நான் ஷேர் பண்ணுறேங்க. ரெசிபி எல்லாம் ஏற்கனவே இருக்குது. இதில் சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி மட்டும் மிக்சர் ஜாரில் அரைச்சிக்குவேன். மற்றதெல்லாம் எப்பவும் போல் ஒவ்வொன்றா சேர்த்துக்க வேண்டியதுதான். கிராமிய கடலெண்ணெய், நெய் ரெண்டுமே நான் சேர்த்துக்குவேன். இது எடிபிள் ரோஸ் பெட்டல்ஸ் தாங்க. இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எங்களுக்கு பிடிக்குங்கிறனால எப்போவுமே மற்ற பிரியாணி பொருட்களோடு நான் அதை சேர்த்துக்குவேன். டெக்கான் பிராண்டில் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசி எடுக்கிறேன்னா 5.5 டம்ளர் தண்ணி தான் நான் சேர்ப்பேன். ஏன்னா மசாலா இருக்கும், கரெக்டாக போயிடும். பேக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துறணும். ப்ரீஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். பிரியாணிக்கு மட்டன், சிக்கன், காய்கறின்னு எது சேர்க்குறீங்களோ சேர்த்ததுக்கு அப்புறமா ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிங்க. தண்ணி கொதிச்சு அரிசியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா லோலிருந்து மீடியம்க்கு நடுவுலையே ஃப்ளேம் இருக்கட்டும். தண்ணி எல்லாமே சுண்டி அரிசி மேலே தெரிய ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணி ஃபாயில் பேப்பரை மேலே போட்டுக்கலாம். கண்டிப்பாக சுடுங்க. ஒரு துணி வச்சு ஃபாயில் பேப்பர் போடுங்க. இப்போ அவனில் தூக்கி வச்சுட்டு அவனையும் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே தான் பிரியாணி வெந்து வரணும். ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாவே போதும். அடிப்பிடிக்காமல் ரெடி ஆயிரும். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?